நான் உங்கள் ஸ்ரீ பேக் சீனிவாசன். இன்றைக்கி பார்க்க போகிற மிஷின் பார்த்தீங்கன்னா எல் சீலர் வித் டனல். இதோட யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நோட் புக் பேக் பண்ணுறதுக்கும், ஸ்வீட் பாக்ஸை வந்து 1/4 கிலோ 1/2 கிலோ 1 கிலோ பேக் பண்ணுறதுக்கும், வெடி பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கும், பேப்பர் பிளேட்டு, பாக்கு மட்டை, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருட்கள் இதுகளை வந்து மேலே வந்து ஷ்ரிங்க் ரேப் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் காயர், அந்த காயர் பேக் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் வந்து கீ, ஹனி, பிக்கிள்ஸு, ஹெர்பல் பவுட்ரு, சோப்பு, பெட் பாட்டில் இதுக்கு மேலே வந்து கைப்படாமல் இருக்கிறதுக்கும் அழுக்கு படாமல் இருக்கிறதுக்கும் அதுக்கு மேலே ஷ்ரிங்க் ரேப் பண்ணுறதுக்கு பயன்படும். இதோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல் சில்லர் வந்து சிங்கிள் பேஸாகவும், டனல் வந்து 3 பேஸாகவும் கொடுக்குறோம். 400க்கு 300 mm, 500க்கு 400 mm பாலியோலி திக்னஸில் பேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கஸ்டமருக்கு என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்போம். ஈஸியான ஆப்ரேட்டாக தான் இருக்கும். இதோட டீட்டெயில்ஸ் வேணால் வீடியோவில் தெரிய நம்பருக்கு கால் செஞ்சு அப்டேட் பண்ணுங்கள். இதை பற்றி ட்ரையல் எடுக்கணும்னு நம்ம ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணி ட்ரையல் எடுங்க. நம்ம ஃபேக்ட்ரி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில், மதுரை மெயின் ரோடு, ஸ்ரீராமபுரம். இந்த மாதிரி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க நண்பர்கள், ரிலேட்டிவ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஃபார்வேர்டு பண்ணுங்கள். இதோட யூஸ்ன்னு நல்லா பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்களை கைப்படாமல் பேக் பண்ணலாம். ஸ்வீட் பாக்ஸுகளுக்கு மேலே அழுக்கு படாமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் நோட் புக்கை ஷ்ரிங்க் ரேப் பண்ணுறதுனால நோட் புக் வந்து 2 வருஷம் 3 வருஷம் வச்சு பேக் பண்ணி ஸ்டாக் வச்சா அந்த உள்ளே இருக்க அந்த வெள்ளை இது வந்து மாறாமல் உங்களுக்கு வந்து ஒரே ஒரிஜினலாக இருக்கும். பொருட்களை கலப்படம் பண்ண முடியாது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த எல் சீலர் வித் ரிட்டர்ன் ஷாப்பிங் கம்பல்சரி டைம் கண்டிஷன் ஆகும். ஓகே, நன்றி, தேங்க்யூ. உங்கள் ஸ்ரீ பேக் சீனிவாசன். அடுத்த டெக்னாலஜியுடன் சந்திப்போம்.